திருப்பத்தூர் அருகே பில்லி சூனியம் இருப்பதாக மிரட்டி இளம்பெண்ணை கடத்தி திருமணம் செய்த போலி சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து முக்கிய தகவல்கள் இதோ. பில்லி சூனியம் மிரட்டல், செவிலியர் மாணவியை கடத்தி திருமணம் செய்த போலி சாமியார் கைது. சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே உள்ள கல்லரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி, போலி சாமியார் என்பவர் வைத்தியம் பார்க்க வந்த 19 வயது செவிலியர் மாணவியை கடத்திச் சென்று கட்டாய திருமணம் செய்துள்ளார். மிரட்டல்: அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு பில்லி சூனியம் இருப்பதாகவும், தன்னை கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டால் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். கூட்டுச்சதி: வியப்பளிக்கும் விதமாக, சாமியாரின் முதல் மனைவியே இந்த திருமணம் நடந்தால்தான் குடும்பம் பிழைக்கும் என்று கூறி இதற்கு துணையாக இருந்துள்ளார். கைது: தப்பியோடிய சாமியார் மற்றும் அந்த பெண் பாதுகாப்பு கோரி மாவட்ட எஸ்.பி. அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். விசாரணையில் தன்னை மிரட்டி திருமணம் செய்ததாக அந்த பெண் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து போலீசார் போலி சாமியாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாணவி காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். மூட நம்பிக்கையை பயன்படுத்தி பெண்ணின் வாழ்க்கையை சிதைக்க முயன்ற போலி சாமியாரின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.